இப்போ இடையாசாரை வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. மியூசிக் யூனியனுக்கு புது கட்டிடத்துக்கான செலவு நான் பண்ண வாக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை அவர் காப்பாற்றுவார். நம்ம ரகுமான் சாரும் நிறைய ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால் இப்போது பெரிய மினிஸ்டர்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து முன்ன மாதிரிலாம் இசையமைப்பாளர் வந்து அவங்க சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தக்கும். ஜெரசாருக்கே ஹீரோக்கள் வந்து 1 கோடி வாங்குற காலத்தில் அவரெல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஹீரோவுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி மினிஸ்டர்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. சில படத்தில் ஹீரோவுக்கு மேலே மினிஸ்டர்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. இன்றைக்கி பெரிய மினிஸ்டர் தெரியும். இன்றைக்கி ரஜினி சார் வச்சு படத்தில் பண்ணுறவங்க, விஜய் சார் படத்தில் பண்ணுறவங்கலாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அது வந்து வளர்ச்சி தான். அதுதான் சொல்லிட்டு நான் குறையா சொல்ல. இசையமைப்பாளர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறது வந்து நல்ல வளர்ச்சி. அதே அவங்க கொஞ்சம் அந்த சங்க வளர்ச்சிக்கும் கொஞ்சம் அவங்க பயன்படணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ யார் ஜெயிச்சாலும் இந்த உறுப்பினர் இந்த கட்டத்தை தாண்டி இந்த உறுப்பினர் வந்து இந்த விஷயம் இப்போ ரொம்ப மஸ்ட் அப்படின்னா அது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு கலைஞர், ஒரு மியூசியேட்டர்ல ஒரு திரைக்கலைஞனா எனக்கு வந்து எந்த சங்கமுமே சரி, ஒரு சங்க தேர்தல் வந்து சமூக இடத்துல போகக்கூடாது. ஏன்னா இது குடும்பத்தில் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு, குடும்பத்துக்குள்ள சில எதிர்பார்ப்புகள், இயக்குநர் சங்கமாக இருக்கட்டும், எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும், எந்த நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கட்டமைப்புக்கு தான் அந்த தேர்தலை தவிர இது வந்து ஒரு சட்டசபை தேர்தல் மாதிரி, பார்லமெண்ட் தேர்தல் மாதிரிலாம் பொதுவெளியில் போய் நம்ம ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கான இது இல்லை. அப்படி குறை சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான், நம்மளாம் ஒரே குடும்பம் தான். நாளைக்கு நம்ம ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இது கூட்டணிக்கு அலையிற கட்சி அந்த மாதிரிலாம் இது இல்லை. இது வந்து ஒரு கலைஞர்களுக்காக உள்ள ஒரு சங்கம். இது தயவுசெய்து இதுக்கு மேலே சமூக வெளியில் போயிட்டு இந்த பேட்டிலாம் கொடுத்து இன்னொருத்தரை குறை சொல்றது, அவமானப்படுத்துறது இல்லை. எங்களுக்கு இங்கே பொதுக்குழு இருக்குது, பல ஈசி மீட்டிங் இருக்குது. நம்ம குறை எடுத்து போகிறதுக்கு பொதுக்குழுன்னு போகிறாங்களே, பொதுக்குழுவில் வந்து உங்களுடைய வாக்குவாதங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இந்த சங்கத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சங்கத்துக்குமே சொல்கிறேன். எந்த குறைகள் இருந்தாலும் அது குடும்பத்துக்குள்ள குறை தான். அதை பொதுக்குழுலையோ இல்லை ஈசி மீட்டிங்கில் கொண்டாந்து சொல்லுங்கள். தயவுசெய்து பொதுத்தளங்களை கொண்டாந்தீங்க. இது நமக்கு தான் ஆசை. இல்லை சார், அரசியல் இந்த இதுங்கிறது, பதவிங்கிறது, பொறுப்புங்கிறது இது கால அவகாசம்லாம் இல்லைங்க. இது வந்து பொறுப்புக்கு வரவங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஒரு சமூக சிந்தனை, ஒரு சேவை மனப்பணம் உள்ளவங்க தான் வரவங்க. அவங்களுக்கு வந்து யாருமே காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. அது அவங்க விருப்பம். இப்போ தினசரி வந்து ஒரு 4 வருஷம் நான் இருந்துட்டேன், அது வரவங்களுக்கு நான் வழி விடுறேன் அப்படின்னா ஒதுங்கிறது அவருடைய இதுவே தவிர யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இளையராஜா வந்து அது வந்து அவர் அட்வைஸாக சொல்லியிருக்கலாம். அதை பொதுத்தளில் போட்டது யாருன்னு தெரியல. இப்போ நான் கூட சொல்லியிருக்கலாம், தினசரி சார் இந்த விட்டுருங்க சார், யாராவது வரட்டும் சொல்லியிருக்கலாம், போன்னு சொல்லியிருக்கலாம். அதை ரெக்கார்ட் பண்ணி யாராவது பொதுத்தளில் போகிறோங்கிறது அது தவறு. ஒரு நட்புரையே சொல்லலாம்ல. நட்புரையே சொல்கிறது எப்படி நீங்கள் பொதுத்தளில் போக முடியும்? நான் வந்து தினசரியோட ஒரு நட்பு இருக்கும், அவர்களும் அக்கறையாக இருக்கலாம், இல்லை என்னோட ஆதங்கமாக இருக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் பேசுகிறத பொதுத்தளத்தில் போகிறது தப்பு. அது இல்லை சார் எந்த வகையில் சொன்னாலும் தெரில. அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொன்ன மாதிரி எனக்கு அந்த வீடியோவில் தெரில. அவரோட பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. இப்போ யாருக்குமே ஃபோனில் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. நம்ம ஒரு நண்பர்கிட்ட கூட ஒரு ஆதங்கத்தில் பேசுவோம், இல்லை அவங்கள ஒரு அக்கறையில் பேசுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணி யார் ரெக்கார்ட் பண்ணால் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபோனில் பேசுறது பாம்பு வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம், அது எப்படின்னு தெரியல. அது தவறு. அது இல்லை சார், கண்டிச்சுக்கணும். யார் வெளியிட்டாங்களோ அதை வந்து இசைஞானி அவர் வந்து தமிழ் திரையில் மிகப்பெரிய பொறுப்பில் வருது. அவர் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்த வெளியே விடுறாங்கன்னா அதை முதல்ல கண்டிக்க வேண்டிய ஆள் நானோ மற்றவங்களோ இசைஞானி இளையராஜா தான். அதை கண்டிக்கணும். யார் பொதுத்தில் போட்டாங்களோ அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இளையராஜாவுக்கு. இல்லை சேஞ்சஸ் இருக்காது, வேறு நடத்தலாம் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு. கோர்ட்டு சொன்னதுனால தான் நடத்தலாங்க தவிர இவங்க கோர்ட்டு தீர்ப்பு வரக்கு முன்னாடிலாம் நடத்தலை. அதுக்கப்புறம் அந்த கேஸ் போடக்கூடாது. சபை சார் வந்தாலும் சரி,
தினசரி வந்தாலும் சரி, இது 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 வந்து உறுப்பினர்கள் எடுத்த முடிவாக போச்சு. உறுப்பினர்களாக வந்து இந்த சங்கத்துக்கு இந்த முறை யார் தலைவருங்கிறது அவங்க தேர்தல் மூலமாக அதுக்கு நிர்ணயிக்க போகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கோட்டு பண்ணால் இத்தனை உறுப்பினர்களையும் நீங்கள் அவமதிச்சு யார் ஜெயிச்சுக்கு போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தோல்வி விட்டுறா அவங்க ஜெயிச்சவங்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனால் அது இத்தனை உறுப்பினர்களையும் நான் உட்பட அத்தனை உறுப்பினர்களையும் அவமதிச்சதுக்கு சமம்.